தமிழ் சினிமாவில் ஹீரோக்களின் வாழ்க்கையை ஹீரோயின்கள் வாழ்க்கையை மையப்படுத்தி பல படங்கள் வந்துள்ளன. ஒரு இயக்குனரின் நிஜ வாழ்க்கை எப்படி இருக்கும் என முதலில் காட்டிய படம் என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த சாதனை படமும் அதன் பிறகு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த பொம்மலாட்டம் படமும் தான். இந்த சாதனை திரைப்படத்தில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த படத்தில் நடிகர் திலகமும் அவரது மகன் இளைய திலகம் பிரபுவும் ஒன்றாக இணைந்து நடித்திருந்தார்கள். உலகமே கொண்டாடும் ஒரு டைரக்டர் தன் படைப்பு சரியாக வர வேண்டும் என்பதற்காக படப்பிடிப்புகளில் நடிகைகளை தொட்டு தொட்டு வேலை வாங்குபவர். ஆனால் அவரது செயல் மனைவிக்கு பிடிக்கவில்லை. அதனால் வீட்டில் சர்ச்சை ஏற்படுகிறது. தன் கனவு படத்தை இயக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்த டைரக்டருக்கு இதனால் நிம்மதி பறிபோகிறது. அந்த படமே நின்று போகிறது. பல வருடங்கள் கழிந்த நிலையில் இயக்குனரின் மனைவி எங்கே சென்றாலும் ஏன் டைரக்டர் படம் இயக்குவதில்லை என ரசிகர்கள் பலரும் அவரிடம் கேள்வி கேட்க, தான் செய்த தவறு மனைவிக்கு புரிய வருகிறது. நின்று போன அந்த படத்தை புதிதாக எடுக்க தானே ஒரு கதாநாயகியை தேடுகிறார். அப்போது அவர் கண்ணில் ஒரு இளம் பெண் படுகிறார். அவரையே கதாநாயகியாக்க முடிவு செய்கிறார்கள். அவர் வேறு யாரும் அல்ல, ஏற்கனவே நின்று போன படத்தில் கதாநாயகியாக நடித்த பெண்ணின் மகள்தான். இப்போது படத்தை மீண்டும் ஆரம்பிக்கும் இயக்குனர் தனது மகனையே கதாநாயகனாக போட்டு படம் எடுக்கிறார். இப்போது பிரச்சனை வேறு விதமாக தலை தூக்குகிறது. இதுதான் இந்த படத்தின் கதை. படத்திற்கு சாதனை என டைட்டில் வைத்து இந்த படத்தில் இயக்குனராக சிவாஜி நடிப்பது என்றும் அவரது மகன் கதாபாத்திரத்தில் பிரபு நடிப்பது என்றும் முடிவானது. இந்த கதையை உருவாக்கிவிட்டு கதாசிரியரும் இயக்குனருமான AS பிரகாசம் என்பவர் சிவாஜியிடம் இந்த கதையை சொல்கிறார். ஏற்கனவே சிவாஜி நடித்த அந்தமான் காதலி படத்தில் கதை வசனகர்த்தாவாக பணியாற்றியவர் தான் இந்த AS பிரகாசம். இடையில் ஒத்தையடி பாதையிலேயே கார்த்திக் நடித்த 1000 நிலவேவா ஆகிய படங்களை இயக்கினார். இருந்தாலும் இப்போது இந்த புதிய கதையை ரொம்பவே நம்பினார் AS பிரகாசம். சிவாஜிக்கும் இந்த கதை ரொம்பவே பிடித்திருந்தது. தம்பி சண்முகத்தை பார்த்து பேசிக்கங்க என கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டார். ஆனாலும் மேற்கொண்டு படம் நகரும் வழியை காணோம். சிவாஜி தட்டி கழிப்பது போல பிரகாசத்துக்கு தெரிந்தது. ஆனால் என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த சமயத்தில் ஆபத் பாந்தவனாக உதவிக்கு வந்தவர் தயாரிப்பாளர் கலைஞானம். ஆம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி பைரவி திரைப்படத்தை தயாரித்தவர்தான். அந்த சமயத்தில்தான் சிவாஜியையும் பிரபுவையும் ஒன்றாக வைத்து மிருதங்க சக்கரவர்த்தி என்கிற படத்தை அவர் தயாரித்திருந்தார். அது மட்டுமல்ல, கலைஞானம் தயாரித்த புதிய தோரணங்கள் படத்திற்கு AS பிரகாசம் தான் வசனம் எழுதியிருந்தார். அதனால் இருவரும் நெருங்கிய நட்பில் இருந்தார்கள். மிருதங்க சக்கரவர்த்திக்கு அடுத்ததாக மீண்டும் சிவாஜி பிரபு நடிப்பில் ராஜரிஷி படத்தை தயாரிக்கும் வேலைகளில் ஈடுபட்டிருந்த கலைஞானத்திடம் சிவாஜி தனக்கு கால்ஷீட் கொடுக்காமல் இழுத்தடிக்கும் விஷயத்தை காதில் போட்டார் AS பிரகாசம். சரி, இது என்ன காரணம் என நானே கேட்டு அதை சரி செய்கிறேன் என்ற கலைஞானம் நேரடியாக சிவாஜி கணேசன் வீட்டுக்கே சென்று AS பிரகாசம் படத்தின் கதை பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டீர்கள், ஆனால் ஏன் தவிர்க்கிறீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு சிவாஜி அவரிடம், பிரகாஷம் சொன்ன கதை எனக்கு பிடித்திருந்தது, ஆனால் மனுஷன் கோபக்காரராக இருக்காரு. அந்தமான் காதலி பட ஷூட்டிங் சமயத்தில் அதை கண்கூடா நானே பார்த்தேன். அவர் எழுதின வசனத்தை என் பாணிக்கு நான் மாற்றினப்ப தையத்தக்கான்னு குதிச்சாரு. அப்படிப்பட்ட ஆளோட நான் எப்படி இன்னொரு படத்தில் வேலை பார்க்க முடியும்? தவிர நாங்கள் 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் வளர வேண்டிய தன் சமூகத்தை ஆளையே சிவாஜி தடுத்து நிறுத்துறாருன்னு உலகம் பேசும். இது எனக்கு தேவையா? நீயே சொல்லு என்று கேட்டுள்ளார். கலைஞானத்திற்கு இப்போது பிரச்சனை என்னவென்று தெரிந்தது. அதே சமயம் நண்பரான பிரகாஷத்திற்கும் உதவி செய்ய முடிவு செய்தார். அவரிடம், சிவாஜி ஒரு குழந்தையை போன்றவர், அவரை பக்குவமாக கையாள வேண்டும். உங்களுடைய அதிரடி அவரிடம் வேலைக்காகாது என்று சிவாஜியின் குணங்களை பற்றி பிரகாசத்திற்கு புரிய வைத்தார். கூடவே 1 லட்சம் ரூபாய் பணத்தை தயார் செய்து வையுங்கள் என்றும் கூறினார். பிரகாசமும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் பணத்தை தயார் செய்து ஒரு சூட்கேஸில் வைத்தார். அதற்கு காரணமும் இருந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு தனது சொந்த ஊரான தஞ்சாவூரில் திரையரங்கம் கட்ட வேண்டும் என்கிற கனவு இருந்தது. அதற்கான வேலைகள் துவங்கப்பட்டு 1984 கமலா, சாந்தி என 1க்கு 2ஆக தியேட்டர்களை கட்டினார். இந்த தியேட்டர்கள் கட்டும் பணியை அவரது தம்பி சண்முகம் தான் பார்த்து கொண்டார். எல்லாம் நல்லபடியாக முடிந்து திறப்பு விழாவுக்கு நாளும் குறிக்கப்பட்டது. இந்த 2 திரையரங்குகளும் திறந்து வைப்பதற்காக வருகிறேன் என அப்போது முதல்வராக இருந்த MGR ஒப்புக்கொண்டிருந்தார்.
திறப்பு விழா நடைபெற்ற அந்த நாளன்று ஏஎஸ் பிரகாசத்தையும் அழைத்து கொண்டு அங்கே சென்றார் கலைஞானம். சரியாக எம்ஜிஆர் ரிப்பன் வெட்டி திரையரங்குகளை திறந்ததும் ஏஎஸ் பிரகாசத்திடம் கஞ்சாடை காட்டினார் கலைஞானம். அதை புரிந்து கொண்ட ஏஎஸ் பிரகாசம் தான் கையோடு கொண்டு வந்திருந்த சூட்கேஸை திறந்தார். அதை அப்படியே வாங்கி சண்முகத்திடம் கொடுத்த கலைஞானம், பார்த்தீர்களா, தியேட்டர் திறந்ததுமே மகாலட்சுமி உங்களை தேடி வந்துட்டா, பிடிங்க என்று கூறினார். ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் எதற்காக இந்த பணம் என்று சண்முகம் விவரம் புரியாமல் விழிக்க, பிரகாஷத்திற்கு அண்ணனின் கால்ஷீட் வேண்டும் என்று கலைஞானம் கேட்க, எம்ஜிஆர் முன்னிலையில் அனைத்தும் நடந்ததால் சண்முகமும் மறுக்க முடியாமல் சிவாஜியின் கால்ஷீட்டை ஏஎஸ் பிரகாசத்திற்கு தர ஒப்புக்கொண்டார். இப்படிதான் சாதனை திரைப்படம் உருவானது. 1986 ஜனவரி 10 இந்த படம் வெளியானாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறியது என்பது கொஞ்சம் சோகம்தான்.